வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சர்வதேச மாநாடு யாழில் ஆகஸ்ட் 30 தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த கோரி போராட்டம். காங்கேசன்துறை எரிபொருள் களஞ்சிய சாலைக்கு அருகில் தீ விபத்து. பேராசிரியர் ரகுராம் தொடர்பான அவதூறு வழக்கு இருதரப்பு எழுத்து மூலமான சமர்ப்பணத்திற்காக ஒத்திவைப்பு. மன்னாருக்கு அமெரிக்க நாட்டின் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான அதிகாரிகள் விஜயம். பிரதேச அபிவிருத்தி வங்கியின் மன்னார் கிளை வைபவ ரீதியாக திறந்து வைப்பு. காணி விடுவிப்பு குறித்து மயிலிட்டி மக்களுடன் கலந்துரையாடிய ஸ்ரீதரன் எம்பி. 7 மாதங்களாக ஆசிரியர் இல்லை, பெற்றோர்களால் போராட்டம் முன்னெடுப்பு. நீதி அமைச்சருக்கு ஆதரவாக மொரட்டுவையில் பிரம்மாண்டமான பதாதைகள். சுரேஷ் செல்லையின் மனு நாளை மீண்டும் பரிசீலனை. பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வருவது கடினமாம், அலி சப்ரி. சாவகச்சேரி உதவிசாளர் தெரிவை நிறுத்தும் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம். தொடர்வது விரிவான செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30 யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றது. யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், மத தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30 சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளில் போராடி வருகின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இலங்கை அரசிடம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தை கையாளுவதற்கோ நீதியை பெற்றுத் தருவதற்கோ எவ்வித நம்பிக்கை மிகு பொறிமுறைகள் இல்லை. சர்வதேச விசாரணையே எமக்கு தேவை என்பதை மாநாட்டில் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தனர். தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை கண்டித்தும் அதனை கட்டுப்படுத்த கோரியும் நைனாதீவு கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சங்கங்களின் ஏற்பாட்டில் நடக்கவிருக்கும் எதிர்வரும் 29/7/2026 அன்று பாரிய ஆர்ப்பாட்டம், இந்திய இழுவை படகுக்கான ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சகல சங்கங்களும், சகல சமாசங்கள் மற்றும் இணையங்கள், சம்மேளனங்கள் மற்றும் எமது கடற்தொழில் பிரதிநிதிகள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. காரணம், இதுவரை காலமும் நாங்கள் போராடி எந்த விதமான ஒரு சாத்தியமான முடிவுகளையும் இலங்கை அரசாங்கமோ இந்தியா தமிழ்நாட்டு அரசாங்கமோ எங்களுக்கு எந்த விதமான முடிவுகளும் ஏற்படுத்தி தரவில்லை. போன கிழமை 16/7/2026 அன்று கடலுக்கு சென்று 18/7/2026 வரையிலான கடல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயம் சுமார் 5 கோடி பெறுமதியான வலைகளை அத்துமீறி உள்நுழைந்த இந்தியா இழுவை படகினர் எங்களுடைய அவலயத்தை இழுத்து சென்றுள்ளனர். மக்கள் ஒன்றுமில்லாத நிலையில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி சென்று மிகவும் கவலைப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய பாரிய ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் புதன்கிழமை, அதாவது குறிவட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நைனாதீவு கடல் பரப்பு முற்றாக எங்கட கண்ணாடி விசை படகுகள் மூலம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே எங்கட ஆர்ப்பாட்டத்தினருக்கு அனைத்து பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு எங்கள் ஆர்ப்பாட்டத்தை வலி சேர்க்கும் வகையில் எங்களுடைய தீவு பகுதிகளான எழுவதீவு, நைனாதீவு, அனலதீவு, நெடுந்தீவு மற்றும் மண்டதீவு, புங்குடுதீவு, மாதகள், நெருஞ்சிமுன மற்றும் காரைநகர் இப்படியான கடல் பிரதேசங்கள் அண்டியுள்ள பகுதிகளில் உள்ள மீனவர்கள் அனைவரும் தங்களுடைய படகுகள் மூலம் இங்கே வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு விடிவு கட்டும் முடிவிலான விஷயங்களை ஏற்படுத்துவதற்கும் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள்
எங்களுடைய நாட்டை மேம்படுத்தி கொண்டு இருக்கும் வகையில், ஆனால் எங்கள் மக்களின் கடல் தொழில், மக்களின் வாழ்வாதாரத்திற்கான இந்த விஷயமே எங்களுக்கு பெரும் கண்ணீரை இட்டுள்ளது என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்களின் இவ்வளவு வீழ்ச்சிகளுக்கான முடிவுகளை, எங்கள் எல்லை தாண்டி வரக்கூடிய அந்த இந்திய மீனவர்களின் அடாவடித்தனத்தை விட மோசமான அட்டூழிய அழிப்புகளையும், எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதிக்கு நீங்க என்ன விதமான கொடுப்பனவுகள் கொடுத்தாலும் மக்களின் வாழ்வாதாரம் இழந்து கொண்டே இருக்கின்றன. இதை காரணத்தை ஒட்டியே எதிர்வரும் புதன்கிழமை 29/7/2026 அன்று பாரிய ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றன. இதில் எந்த அரசியல் நோக்கங்களுக்காக இதில் வந்து நுழைந்து எந்த விதமான தங்களுக்குரிய சில விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளவும் கூடாது. இதில் அந்த விதமான எந்த ஏற்பாடும் இணையக்கூடாது என்பதிலும் மிக கவனமாக தொழிலாளர்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், எங்களின் மக்களின் வாழ்வாதாரத்தில் அரசியல் பூந்து எந்த விதமான நிகழ்ச்சியான ஒரு முடிவுகளும் ஏற்படுத்தி தரவில்லை. இந்தியாவுக்கு செல்கின்றனர், இந்தியாவில் கதைக்கின்றனர், ஆனால் அரசியல் வாழ்க்கையை முடிப்பதற்கான, அவர்கள் சுகபோகங்களை இணைப்பதற்கான வாழ்க்கையை நடந்து வருகின்றன. ஆனால் எங்கள் மக்கள் வாழ்வாதாரங்களில் இழந்து, வாழ்வாதாரங்கள் பின்னி பிணைஞ்சு போய், வாழ்வாதாரங்களை முடித்து பிள்ளைகள் படிக்க அனுப்புவதற்கு கூட முடியாத நிலை தீவிர மக்கள் பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிகழ்ச்சிகளை சரியாக செய்வதற்கு எங்களுக்கு கடல் சமூகம், வடக்கு சமூகம், அனைவரும் கடல் சமூகம் ஒன்றிணைந்து எங்களுக்கு அந்த தேதி அன்று எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்துக்கு அருகில் உள்ள வெற்றுக்காணிக்குள் திடீர் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் தீவிர முயற்சியால் தீ அணைக்கப்பட்டுள்ளது. கடற்படையினர், பெட்ரோலியத்தினர் ஆகியோரின் தீவிர முயற்சியினால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்துக்கு அருகில் உள்ள வெற்று காணிகள் பராமரிப்பு இன்றி காணப்படுவதுடன் அந்த காணிகளுக்குள் குப்பைகளும் கொட்டப்படுகின்றது. இது தொடர்பில் பெட்ரோலிய அதிகாரிகளினால் வலிவடக்கு பிரதேச சபைக்கு பல்வேறு தடவைகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் தீப்பரவல் ஏற்பட்ட போதும் பிரதேச சபைக்கு அறிவித்த போதிலும் பிரதேச சபையினால் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. அதேவேளை குறித்த பகுதிகளில் தீ மூட்ட வேண்டாம் என்ற எச்சரிக்கை பதாதைகளை காட்சிப்படுத்துமாறு பிரதேச சபையின் காங்கேசன்துறை உப அலுவலக பொறுப்பதிகாரிக்கு அறிவித்த போதும் அது தொடர்பில் வேண்டுகோள் கடிதம் அனுப்புமாறு கோரியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை குறித்த எரிபொருள் களஞ்சிய சாலை அப்பகுதியில் நிறுவப்படும் போது அதனை சூழவுள்ள குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் எனவும் தீ விபத்துகள் ஏற்படாதவாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என உறுதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எரிபொருள் களஞ்சிய சாலையை சுற்றி கம்பி வேலிகள் மாத்திரமே காணப்படுவதுடன் இன்றைய தினம் தீப்பரவல் ஏற்பட்ட வெற்றுக்காணிக்கு அருகில் தான் எரிபொருள் தாங்கிகளும் காணப்படுகின்றன. தீப்பரவல் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் பாரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே குறித்த எரிபொருள் களஞ்சிய சாலையை சூழ பாரிய மதில்களை கட்டி அதனை பாதுகாப்பான களஞ்சிய சாலையாக மாற்றுமாறு அயலவர்கள் கோரியுள்ளனர். இது தொடர்பில் அயலவர்களினால் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராசாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் தான் அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதற்கு எதிராக பிறப்பித்த இடைக்கால கட்டளையை நீடித்து உத்தரவிட்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் இரு தரப்புகளின் எழுத்து மூலமான சமர்ப்பணத்துக்காக வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் இந்துகா சிவலிங்கம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2 எதிர் மனுதாரர்கள் நேரில் நீதிமன்றத்தில் ஆஜரானதுடன் ஏனையோர் சார்பில் சட்டத்தரணிகள் மன்றில் ஆஜராகினர். இதேவேளை எதிர் மனுதாரர்களில் ஒருவரான யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் நேரில் ஆஜராகாத நிலையில் அடுத்த வழக்கு தவணையின் போது நேரில் ஆஜராக வேண்டும் என நீதவானால் உத்தரவிடப்பட்டது. மேலும் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக அவதூறான மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுகள் மற்றும் பதிவுகள் இதுவரை எதிர் மனுதாரர்களால் அகற்றப்படவில்லை என்ற விடையும் மனுதாரரின் சட்டத்தரணியால் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அது தொடர்பாக உடனடியாக கவனத்தில் எடுக்குமாறு நீதவானால் எதிர் மனுதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதன்போது எதிர் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான
ஆஜரான சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் தமது எழுத்து மூலமான சமர்ப்பணத்தை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரினர். வழக்கை விசாரித்த நீதவான் இரு தரப்புகளின் எழுத்து மூலமான சமர்ப்பணத்திற்காக வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மனுதாரர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷான் டாயஸ் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபன ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார். எதிர் மனுதாரர்கள் சார்பாக சட்டத்தரணி சுபஸ்திகா அருள்லிங்கம் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். பிரதேச அபிவிருத்தி வங்கியின் மன்னார் கிளை வளாகமானது இன்றைய தினம் காலை 10 மணியளவில் மன்னார் புனித செபஸ்டியார் ஆலய வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. பிரதேச அபிவிருத்தி வங்கியின் மன்னார் கிளை கடந்த 14 வருடங்களாக மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் இயங்கி வந்த நிலையில் தற்போது அதி உயர் வசதிகளுடன் கூடிய புதிய கட்டடத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பிரதேச அபிவிருத்தி வங்கியின் மன்னார் கிளை முகாமையாளர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த திறப்பு விழா நிகழ்வில் விருந்தினர்களாக பிரதேச அபிவிருத்தி வங்கியின் பிரதான நிறைவேற்று அதிகாரி அசங்கு பண்டாரு தென்னகோன், மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வமத தலைவர்களின் ஆசியுடன் குறித்த வங்கி வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வங்கியின் செயல்பாடுகள் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் பிரதேச அபிவிருத்தி வங்கி முகாமையாளர்கள், வாடிக்கையாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் ஏற்பாட்டில் டெங்கற்ற கிழக்கு பாதுகாப்பான சமூகத்தை நோக்கி என்ற துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் கிழக்கு மாகாண டெங்கு ஒழிப்பு திட்டம் ஞாயிற்றுக்கிழமை சம்மாந்துறையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ MIM மன்சூர் தலைமையில் இடம்பெற்றதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இச்செயற்திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். டெங்கு நோயற்ற ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவது நமது அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும். இந்த மாநாட்டில் உரையாற்றிய தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். டெங்கு நோயற்ற ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவது இச்செயல் திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். இதன் கீழ் சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மை, டெங்கு பரவலை தடுக்கும் விழிப்புணர்வு மற்றும் மக்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் பல்வேறு நடைமுறை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கிழக்கு மாகாணம் முழுவதும் டெங்கு நோயை ஒழித்து சுகாதாரமான சமூகத்தை உருவாக்குவதற்கான முக்கிய முயற்சியாக இச்செயல் திட்டம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதுமால் லெஃபை மற்றும் அப்துல் வாசித் ஆகியோரும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் ஹாசிம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பொருளாளரும் கல்முனை முன்னாள் மாநகர பிரதிமுதல்வருமான ரஹ்மத் மன்சூர், கட்சியின் அம்பாறை மாவட்ட செயலாளர் AC சமால்தீன், பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் முஷாரப் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என்று பெருமளவானோர் கலந்து கொண்டனர். பலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பாக மயிலிட்டி மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். பலிகமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பாக மயிலிட்டி மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். பலாலி விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை முன்னிறுத்தி மயிலிட்டி மக்களின் பூர்வீக காணிகளை அரசாங்கம் சுவீகரிப்பதற்காக அண்மையில் அனுப்பப்பட்டுள்ள எழுத்து மூல அறிவித்தல்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடம் தமது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினர். பல தலைமுறைகளாக தாம் வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளை தங்களது வாழ்வாதாரம், அடையாளம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் என்றும் அவற்றை எந்த விதத்திலும் இழக்க தயாரில்லை எனவும், இதற்கு மாற்றாக வேறு காணிகளையோ அல்லது நஷ்ட ஈட்டு தொகையோ வழங்கும் எந்த திட்டத்தையும் தாங்கள் எதிர்கொள்ள தயாரில்லை என்பதையும் உறுதிபட தெரிவித்தனர். காணி சுவீகரிப்புக்கு எதிராக நீண்ட காலமாக ஜனநாயக மற்றும் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் மீண்டும் காணிகளை பறிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுவது பெரும் அநீதியாகும் என குறிப்பிட்ட அவர்கள், இவ்விடயத்தில் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வலியுறுத்தினர். அத்துடன் மயிலிட்டி மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத காணி பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி அவர்களுடன் அவசர சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தருமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மயிலிட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் வலிவடக்கு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன், வலிவடக்கு பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் விஜயராஜ், வலிமேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் சபேசன் மற்றும் காணி விடுவிப்பு சார்ந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் மாறுவதால் மட்டும் முறைமை மாற்றம் முழுமையடையாது. அரசியல்வாதிகள் மாறியது போன்று அதிகாரிகளும் மாறினால் மாத்திரமே மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் மக்களின் வாசற்படியை எட்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார்.
சட்டத்தை மதிக்கும் நேர்மைமிகு அரசு சேவை எனும் துணைப்பொருளில் வடக்கு மாகாண நேர்மை வாரம் 27 ஜூலை 2026 தொடக்கம் 31 ஜூலை 2026 வரை அறிமுக நிகழ்வும் இன்றைய தினம் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நேர்மை என்பது பணம் வாங்காமை மட்டுமல்ல, ஊழல் செய்யாமையும் மட்டுமல்ல, எமக்காக ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை எமக்காக அல்லாமல் மக்களுக்காக பயன்படுத்துவதே நேர்மையாகும். ஒரு ஏழை மனிதனின் கோப்பை காரணமின்றி தாமதப்படுத்தாமல் இருப்பதும், பொது வளங்களை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் இருப்பதும், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் ஒரே அளவுகோலால் நீதி வழங்குவதுமே உண்மையான நேர்மையாகும். சட்டம் பார்க்காத இடத்திலும் மனச்சாட்சி பார்க்கிறது என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். 2022ஆம் ஆண்டு இந்த நாடு அனுபவித்த அறகலைய போராட்டத்தின் மைய சொல் முறைமை மாற்றம் என்பதாகும். அந்த இரண்டு சொற்களில் ஒரு தலைமுறையின் கனவும் கோபமும் எதிர்பார்ப்பும் அடங்கியிருந்தது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நேர்மையான நிர்வாகத்துக்கான அரசியல் விருப்பமும் அரசியல் தலைமைத்துவமும் உருவாக்கியுள்ளது. ஊழலுக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கக்கூடாது என்ற தெளிவான நிலைப்பாடு வந்துள்ளது. ஆனால் அரசியல் நேர்மையாக இருந்தும் நிர்வாகம் நேர்மையற்றதாக இருந்தால் மக்கள் எதிர்பார்த்த நல்லாட்சி மலராது. அரசியல்வாதிகள் மாறிவிட்டார்கள் என்று மட்டும் நாம் திருப்தி அடைய முடியாது. அதிகாரிகளும் மாற வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து அலுவலகம் ஒன்றில் தேசிய கொடி மற்றும் மாகாண கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் மற்றும் மாகாண கீதம் என்பன இசைக்கப்பட்டன. முல்லைத்தீவு முல்லை கல்வி வலயத்தின் கீழ் உள்ள புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு தெற்கு ஆரம்ப பாடசாலையில் தரம் 3 மாணவர்களுக்கான ஆசிரியர் கடந்த 7 மாதங்களாக இல்லாத நிலையில் பெற்றோர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தரம் 3 வகுப்பில் பயிலும் 36 மாணவர்கள் கடந்த 7 மாதங்களாக வகுப்பாசிரியரின்றி கல்வியில் பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றனர். உடனடியாக நிரந்தர அல்லது பதிலீட்டு ஆசிரியரை நியமித்து மாணவர்களின் கல்வி சீரழிவதை தடுக்க கல்வி திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மேலும் பாடசாலையின் ஆசிரியர் இல்லாத பிரச்சினை தொடர்பில் வலய கல்வி அலுவலகத்துக்கு முறையிட்டும் எந்த தீர்வும் இதுவரை பெற்றுக் கொடுக்கவில்லை எனவும் பெற்றோர் குறிப்பிட்டுள்ளனர். நீண்ட காலமாக தொடரும் இந்த பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து விரைவான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்பதுடன் இவ்வாறான நிலை தொடர்ந்தால் மாணவர்களின் ஆரம்ப கல்வி பின்னோக்கி செல்வதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நீதியமைச்சர் கசன நாணயக்காரவுக்கு ஆதரவு தெரிவித்து பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மொரட்டுவை பகுதி முழுவதும் இந்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு நம்பிக்கையில்லா பிரேரணையில் வெற்றி பெற்ற ஹர்ஷன நாணயக்காரவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் இந்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையின் பின்னணியில் உள்ள உண்மை நிலையை புரிந்து கொண்டு அதனை தோற்கடிப்பதற்கு ஆதரவளித்த பிரதமர், அமைச்சரவை உறுப்பினர்கள், ஏனைய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த பதாதைகளை காட்சிப்படுத்தியதற்கான முழுமையான பொறுப்பையும் மொரட்டுவை பிரதேச சபை மக்களை ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த பதாதைகளில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலே தாக்கல் செய்த ரிட் மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் சலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர உள்ளிட்ட எதிர் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகார் சிகேரத் நீதிமன்றத்தில் விரிவான சமர்ப்பணங்களை முன்வைத்தார். இருதரப்பு சமர்ப்பணங்களை தொடர்ந்து இந்த மனுவை நாளை மீண்டும் அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனு மீதான மேலதிக விசாரணைக்கான திகதி நாளை நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட உள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை விட பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பான இம்ரான் செல்வாக்கு மிக்கவர் என பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். இந்த நாட்டு மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியை வழங்கிய போதிலும் தற்பொழுது நாட்டை ஆள்பவர்கள் வெறும் 3 நபர்களே என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை,
மற்றும் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிபாணி இம்ரான் ஆகியோரே நாட்டை ஆட்சி செய்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலங்களிலும் பௌத்த பெரகர நிகழ்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தலையீடு செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்பொழுது பெரகரா ஒன்றில் எவ்வாறான அங்கங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதை பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது என்றும் குற்றம் சுமத்தினார். 2 பௌர்ணமி தினங்களில் பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒழிப்பதாக கூறிய நபர் ஒருவரது வார்த்தைகளை நம்பி மக்கள் வாக்களித்தனர். எனினும் உண்மையில் தற்பொழுது நாட்டை ஆட்சி செய்பவர் அனுரகுமார திசுநாயக்க அல்ல, வேறு மூவர் என்பது தற்பொழுது மக்கள் புரிந்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது பௌத்த பெரகரா நிகழ்வு ஒன்றில் காவடி நடனத்தை உள்ளடக்குவதா இல்லையா என்பதை கஞ்சிபாணி இம்ரானை தீர்மானிக்கின்றார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வரலாற்றில் இதுவரையில் பௌத்த பெரகரா நிகழ்வு ஒன்றில் என்னென்ன அங்கங்கள் உள்ளடக்க வேண்டும் என பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் சந்தர்ப்பம் இதுவேயாகும் என்றும் கூறினார். எதிர்வரும் காலங்களில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்தால் தலதா மாளிகை பெரகரா நிகழ்விலும் மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதாகவும் உதய கம்மன்பில ஊடகங்களிடம் தெரிவித்தார். மாத்தறை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள வழக்கில் முன்னிலையாக தவறியதாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அமெரிக்காவில் உள்ள முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவை அமெரிக்க நீதிமன்ற உத்தரவின்படி நாட்டுக்குள் திரும்ப கொண்டுவர முடியும் என முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷவை நாட்டிற்கு திரும்ப கொண்டு வருவதற்காக அரசாங்கம் சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர் இவ்வாறு கூறினார். பசில் ராஜபக்சவை இங்கு கொண்டு வருவது சாத்தியம் என்றும், ஆனால் அது எளிதான காரியம் அல்ல என்றும் அலி சப்ரி மேலும் கூறினார். இதனை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு பரிந்துரைத்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதற்கிடையில் இன்டர்போலின் முழு ஆதரவுடன் பசில் ராஜபக்சவை இங்கு கொண்டு வரவும், அவரை இங்கு கொண்டு வருவதற்காக ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஒரு சிரேஷ்ட காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். மாத்தறை பகுதியில் 1.5 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக சம்பாதித்த பணத்தில் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு மாத்தறை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கில் ஆஜராக தவறியதை அடுத்து பசில் ராஜபக்ஷவுக்கு இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.